கடையில் அதுக்கு என்ன பழங்கள் வருதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது வழியில் என்ன தெரியுதுன்னா ரெண்டு பேர் நிற்கிறாங்க, அம்மாவும் பையனும் ரொம்ப மெலிஞ்சு பசியோடு இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் அந்த பையன் கொண்டு வர பழங்களை பார்த்தாங்க. அதில் பையன் முடியாமல், அண்ணா எனக்கு பசி எடுக்குன்னா கொஞ்சம் பழம் கொடுங்க அப்படின்னு கேட்டான். அப்போ கிட்ட வந்துட்டு தான் இருக்கான். இவங்க அம்மா என்ன பண்ணாங்க, நம்ம பசியோடு இருந்தாலும் அடுத்தவங்களை எதுவும் கேட்கக்கூடாதுடா தப்புன்னு சொல்லி பிடிச்சி இழுத்தாங்க. இழுத்த உடனே அந்த பையனும் கொஞ்ச நேரம் வந்துட்டான். ஆனால் ரொம்ப நேரம் இருந்தால் பசி தாங்கினா போய் விழுந்துட்டாங்க. ரெண்டு பேரும் விழுந்த உடனே இதை பார்த்தான். கிட்ட உடனே பார்த்துட்டான். இவனுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. உடனே என்ன பண்ண, அந்த பழத்தை எல்லாம் ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு தண்ணியை கொடுத்து நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தோடனே அப்பா கேட்குறாரு, எங்கடா பழம்ன்ட்டு கொண்டு வந்துருக்குறாங்க. எங்கே காட்டுன்றாரு. அது கண்ணுக்கு தெரியாதுன்றாரு. என்னது அப்படி என்னடா பழம்னா, அது புண்ணிய பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பழம் புண்ணியம் பண்ணுற பழத்தை தான் நான் கொண்டு வந்துருக்கிறேன். என்னடா பண்ணேன்னா நடந்த கதையை சொல்கிறான். இந்த ரெண்டு பேர் அம்மாவும் மகனும் பசியோடு இருந்தாங்க. பையனும் வந்தா, அம்மா தடுத்தாங்க. ஆனால் பசியோடு விழுந்துட்டு இருக்கிறாங்க. நான் அந்த பழத்தை அவங்களுக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோடனே அப்பாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? கோபமாக வந்திருக்குமா? அவர் பூஜைக்கு தான் அனுப்புனார் பழம் கொண்டு வான்னு சொல்லி. கோபப்பட்டிருப்பாரா இல்லை பாராட்டி இருப்பாரா? இல்லை, அவர் பாராட்டுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு நீ சரி அவங்க பாராட்டணும். அதாவது அந்த ரெண்டு அம்மாவும் பையன் என்ன பண்ணுறாங்க, நீ உண்மையிலே ரொம்ப நல்ல பையன், பழங்கள் கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் கொடுத்து ரொம்ப நல்ல பையன், பசியெல்லாம் ஆற்றி நிம்மதியை கொடுத்தீங்க, நிம்மதியை கொடுத்த, நீ நல்லா இருக்கணும். உங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் உன்னை புண்ணியம் செஞ்சுருக்காங்க. அதாவது உன்னை பெற்றதுக்காக புண்ணியம் செஞ்சாங்கன்ட்டு சொல்கிறாங்க. சொல்லி வாழ்த்து அனுப்புகிறாங்க. இதெல்லாம் நடந்ததெல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, உண்மையிலே தான் இன்றைக்கி தான் நான் பூஜை செஞ்சு என்னுடைய பூஜையோட பழத்தை நான் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறேன். பூஜையோட பலம் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அன்னிலேருந்து அவங்க ரெண்டு பேரும் மானிட சேவை, மாதவ சேவை, மனிதனுக்கு சேவை செய்கிறது, அது மாதவனுக்கு சேவைன்ற ஒரு தத்துவத்தை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதில் இன்னொரு கதையும் இருக்குது. அதெல்லாம் நமக்கு இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த மானிட சேவையை மாதவை சேவைன்றது புரிஞ்சுக்கிட்டு அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பூஜை சிறந்ததா சேவை சிறந்தான்னா பூஜையும் முக்கியம்தான். அதை விட அங்கே ப்ரியாரிட்டி என்ன, சேவை ரொம்ப முக்கியம். அவனுக்கு அந்த சேவை செஞ்சதுனால அது உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. அந்த சேவையும் சிறந்தது, பூஜையும் சிறந்தது. ப்ரியாரிட்டி வைஸ் பார்க்கும்போது அந்த இடத்துல சேவை சிறந்ததுன்னு சொல்கிறாங்க.